तमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरिः ओम। नमस्ते to everybody. Today Saundarya Lahari 62nd mantra. Let me see the sloka. प्रकृत्या रक्तायास्तव सुदतिदन्दच्छदरुचेः प्रवक्ष्ये सादृश्यं जनयतु फलं विद्रुमलता न बिम्बं तद्बिम्ब प्रतिफलनरागादरुणितुम् तुलामध्यारोढुं कथमिव विलज्जेत कलया। ரொம்ப அற்புதமா அம்பாளுடைய அந்த உதடுகள் லிப்ஸை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதில் இந்த ஸ்லோகத்துக்கான பலன் என்னன்னா, நல்ல நித்ரை தூக்கம் வரணும்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போதும். இதுக்கான யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. மம் அப்படின்னது இந்த ஸ்லோகம். இப்போ ஸ்லோகத்தை சொல்லு. பிரகிருத்தியா ரக்தா யாஸ்தவ சுததி சந்தந்த சதருச்சே பிரவக்ஷ்யே சாதிருஷ்யம் ஜனயது ஃபலம் வித்ருமலதா நபிம்பம் தத்பிம்பம் பிரதிஃபலன ராகாத் அருணிதம் துலாமத்யேரோடம் கதமிவ ந விலஜ்யேத கலையா. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். நம்ம இதோடைய மீனிங் பார்க்கலாம். சுததி, அதை முதல்ல எடுத்துக்கோங்க. சுததி எங்கே இருக்கு? இது பார்த்தீங்கன்னா வித்ருமததி துள இதில் இருக்கு. ஸோ சுததினா அழகிய பற்களை கொண்டவளே. அம்பாளுடைய அந்த பற்களுக்கான அழகை நம்ம மேலேயே பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா இயற்கையாக இருக்கிறது. பிரகிருத்தியாக, ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வேர்ட், பிரகிருத்தியாக இயற்கையாகவே, அரக்தாயாக அப்படின்னு ஆகும். ஏன்னா இங்க ரக்தான்னு இருக்கு, அது அரக்தியான சிவந்திருக்கின்ற, ரொம்ப சக்கச்சவையில் இருக்கு. தவ உன்னுடைய, தந்த சதருச்சே, தந்தம்னா பல்லு, தந்த காந்தின்னு கூட பதஞ்சலியில் வைக்கிறாங்க இப்பெல்லாம். தந்தக அப்படின்னா பற்கள், தந்த சதருச்சே அப்படின்னா உதடுகளின் அழகு, லிப்ஸோடைய பியூட்டி. சாதிருஷம் உபமானம், அதற்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்கலான்ட்டு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, சங்கர பகவத் பாதால் அம்பாளுடைய அந்த உதடுகளின் அழகை வர்ணிக்க வேண்டும். இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், இல்லை சங்கரர் வந்து ஒரு சன்னியாசியாச்சு, அவர் எப்படி அந்த பெண்ணுடைய அந்த உதடுகளை வர்ணிப்பார் அப்படின்னு. சி, சங்கரர் என்னவாக இருந்தாலும் அவரும் ஒரு குழந்தை தானே. லோக ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த லோகமாதா லலிதா திரிபுர சுந்தரிக்கு சங்கரரும் ஒரு குழந்தை தான். அப்போ குழந்தை அம்மாவை வந்து வர்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. அந்த பாங்களை நீங்கள் பார்க்கணும். சிவந்திருக்கின்ற உதடுகளின் அழகு, சாத்ருஷ்யம் உபமானம், உனக்கு கம்பேர் பண்ணணும்னா வித்ருமலதா, வித்ருமலதானா பவழக்கொடின்னுவாங்க. அது பவழக்கொடி ரொம்ப சக்கசவையில் இருக்கும். பவழக்கொடி போல இருக்கின்றது என்று சொன்னால் பலம் ஜனயது, பழத்தை உண்டாக்கும், அது போல இருக்கின்றது என்று சொன்னால் அது ஒருவேளை உபமானம் ஆகலாமா? ஆனால் பவழக்கொடிக்கு பழமே கிடைக்காது. நீங்கள் பவழக்கொடியில் போய் பார்த்தீங்கன்னா பழம், அந்த பழமே இருக்காது. அப்போ அதை உபமானம் சொல்ல முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. பிம்பம், பிம்பம்னா கொவ்வை பழம். தமிழில் நிறைய பேர் கொவ்வை பழத்தை தான் அந்த உதடுகள் கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்போ கொவ்வை பழமோ என்றால் தத்பிம்பம் பிரதிபலன ராகாது, பியூட்டிஃபுல்லாக எழுதுறாரு. தத்பிம்பம் பிரதிபலன ராகாது, அப்படி இந்த மூணாவது லைன்ல செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கோங்க. தேவியின் உதடுகள் போல் இருக்க வேண்டும் என்று, அது எது? கொவ்வை பழமும் நம்ம சிவப்பு இல்லை, அம்பாளுடைய உதடுகள் தான் சிவப்பு,
அந்த சிவப்பை நாம் பெற வேண்டும் என்று அது அம்பாளுடைய அந்த சிவப்பு நிறத்தை எடுத்துக்கொள்கிறது. அது எப்படி இருக்குன்னா அருணிதம். அருணிதம்னா அருணன்னா சிவப்பு கலர். சிவப்பு கலராக இருக்கக்கூடிய சிவப்பாக இருக்கக்கூடிய நிறத்தில் இருக்கக்கூடிய துலாம் சமத்துவத்தை கலையா சிறிதளவு கூட அத்தியாசத்தோடு அடைய முடைந்தாலும் கதமிவ எப்படி அது நடக்கும் அப்படின்னு ந விஜயதே. அப்ப கொவ்வை பழமே அம்பாளுடைய உதடுகளின் சிவப்பு நிறத்தை பார்த்து நாம் எடுத்து அதற்கு நிகராக அம்பாளுடைய அந்த உதடுகளுக்கு நிகராக நாமும் சிவப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னு அருணிதாம் அப்படி சிவப்பாக மாற்றிக்கொண்டாலும் அந்த சிவப்பு அம்பாளுடைய அந்த உதடுகளின் சிவப்பிற்கு சமமாகாது என்பதை போல இவர் எடுத்திருக்கின்றார். தாயே, உன் பல் வரிசைகளில் கொண்டவர்களே, உன்னுடைய அழகான சிவந்த உதட்டிற்கு ஈடாக எதையும் கூற முடியாது. ஒரு சமயம் பவழக்கொடி பழம் தந்தால் அது ஈடாகலாமா? பவழக்கொடி கூட உன்னுடைய சிவந்த உதட்டின் நிறத்தை பிரதிபலிப்பது போல் இருந்தால் அது துளி அளவு கூட சமமாக இருக்காது என்று வெட்கப்பட்டுவிடும். இது லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பார்த்தீங்கன்னா இதற்கு சமமாக ஒரு வார்த்தை உள்ளது. நவபித்ரும்ம பிரம்மஸ்ரீ ஞக்காரி நதனச்சதா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதில் பாஸ்கர் ராயர் கமெண்ட்ரி பண்ணும்போது லலிதா சஹஸ்ரநாமத்தில் 24வது ஸ்லோகம் வரும்னு நினைக்கிறேன். திருப்பிம்ப அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ தேவியின் கன்னங்கள் சூரிய வெப்பத்தால் கொவ்வை பழம் போல் சிவந்து உள்ளது என்று சொல்வதாகவும், அந்த சிவப்பு நிறமே தனக்கு சிவப்பு என்னும் தன்மையை கடன் வாங்குவதற்காக தேவியிடம் யாச்சகம் செய்வதாக அவர் சொல்கின்றார். இதற்கு நிகராக அபிராமி அந்தாதியிலும் போய் பார்த்தீங்கன்னா 38வது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய அந்த திருமேனி வர்ணனையில உதட்டை சொல்லும்போது பவழக்கொடி பழுத்த செவ்வாய் பனி முழர்வள் தவளத்திருநகை துணையா வெங்கல் சங்கரனை துவலப் பொருடி துடியடை சாய்ங்கு துணை முளையால் அவளை பணிவின் கண்மீன் அமராவதி யாழுகையே என்று சொல்றார். அப்ப அம்பாளுடைய அந்த வர்ணனைன்றது நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லையும் இருக்கு. அதே போல சௌந்தரிய லகரியில் சங்கர பகவத்பாதாலும் செய்திருக்கின்றார். இதற்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நவவித்ரும்பரும்ப ஸ்ரீ நெற்காரி நதனச்சதா என்னும் ஸ்லோகமே உத்தமமானது. ஸ்ரீதர சுவாமி இதுக்கு சொல்லியிருக்கிற அந்த வியாக்கியானத்தில் சிறிதளவுக்கு பார்க்கலாம். பிரகிருத்தியா ஸ்வபாவேன, பிரகிருத்தியானா இயற்கையாகவே, இங்கே ஸ்வபாவேன ஆரக்தாயாகனா ஆதாம்ராயா அப்படின்னா இயற்கையாகவே அந்த அம்பாளுடைய அந்த உதடுகள் எப்படி இருக்குன்னா தவ சுததி சோபனாக, ரொம்ப அழகான தந்தாகா யஸ்யாஹா தஸ்யாஹா சம்புத்தி, அந்த அம்பாளுடைய அந்த பற்கள் தெரிகின்றது. தந்தச்சத ருச்சே, தந்தச்சதயோஹோ சேஷ்டயோஹோ ருச்சே சௌபாகியாக. பற்கள்ல இந்த முன்னாடி 2 பல்லு ப்ளஸ் சைடில் 2 பல்லுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது சின்னதாக முளைச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது போல் இருக்கிறது. பிரவக்ஷியே பிரகர்ஷ்டேன பலம் தத்யதி சியாத் அப்படின்றாரு. அப்போ இதோடைய பதயோஜனா ஏ சுததி தவ பிரகிருத்தியாக ஆரக்தயாக தந்தச்சதருச்சே சாதிருஷ்யம் பிரவக்ஷியே வித்ருமலதா பலம் ஜனயிது பிம்பம் புனக தத்பிம்பம் பிரதிபல ராகா தருணிதம் கமலயாக அபி துலாமத்யேரோடும் கதமிவ ந விலஜ்யே அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது சுததி பல்லழகியே, உன் பற்கள் மூடுகின்ற உதடுகள் இயற்கையாகவே சிவப்பானவை. அவற்றை ஒப்பிடுவதாயினும் பவழக்கொடி காய் பழத்தை உற்பத்தி செய்யட்டும். பவழக்கொடி சிகப்பு அல்லது சிவப்பு, அது காய் பழுத்தால் மேலும் பல மடங்கு சிவந்திருக்கும். அந்த பழம்
பவழமே இங்கே உன்னுடைய கோவை வாய்ப்போல் சிவந்திருக்கின்றதோ என்று பிரதிபலம் கூறலாம் என்றால், அந்த கோவை பழம் உன்னுடைய உதடுகளை கண்டு வெட்கப்படும் அம்மா என்று கூறுவது போல் அமைந்திருக்கின்றது. இதையே தான் மற்ற ஆச்சாரியர்களும் அருணோமதினி, சௌபாகியவர்தினி, டிண்டிம பாஷ்யம், கோபால சுந்தரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே கருத்துக்கள் தான். சிந்தூரம் முதலிய சிவந்த பொருட்களால், சிங்கார் பொருட்களாலும், தேவியின் அருளாலும், அவளது செம்மை என்னும் சக்தியாலும் தீண்ட பெற்றவளே மற்றவை முன் தந்தே என்று ஆனந்தலகரியும் இதில் குறிப்பிடுகின்றார்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம்.